அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 10:4 வாசிக்க பார்க்கலாம். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். பணப்பையை கொண்டு போகாத, சாமான் பையை கொண்டு போகாத, பாதரட்சி கொண்டு போகாத. அப்ப பாதரட்சி போடாம உடுத்து போன அர்த்தமா? எந்த பையும் கொண்டு போகாம கை வீசிட்டு போன அர்த்தமா? அப்படி இல்லைங்க. என்ன அர்த்தம்னா, ஊழியத்துக்கு போகிறவர்கள், அது கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசி யாரா இருக்கட்டுங்க, ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், சுகபோக வாழ்க்கை வேண்டாம், எளிமையாயிருங்கள், இருக்கிறது போதும் என்று இருங்கள். பாதரட்சி கொண்டு போகணும்னா, அந்த காலத்துல 2 பாதரட்சி இருந்தது யூதர்களுக்கு. ஒன்று சாண்டல்ஸ் சொல்லுவாங்க, அப்படியே வாரினால் செய்யப்பட்டு பாதத்தை மூடி இருக்கும். இன்னொன்று ஷூஸ், அது முழுவதும் பாதத்தை மூடி இருக்கும். இந்த ஷூஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பணக்காரன் தான் போடுவான். இந்த சாண்டல்ஸ்ங்கிறது எல்லா பாமர மக்களும் போடும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இந்த சாண்டல்ஸ் இது போதும், ஷூ வேண்டாம்னா ஆடம்பரம் உனக்கு வேண்டாம், சுகபோகம் உனக்கு வேண்டாம். கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதிலே சந்தோஷமாய் கர்த்தர் கொடுத்த இடத்துக்கு புறப்பட்டு போய் கர்த்தர் சொன்னது சொல்லுங்க, நான் கிரியை செய்வேன். அப்ப எளிமையா இருங்க, தாழ்மையா இருங்க, இருக்கிறது போதும்னு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, ஜீவிங்க. ஒரு குறை அப்பா வைக்கவே மாட்டார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஒருவனையும் வினவ வேண்டாம். அப்படின்னா எலிசா இதையே சொல்லி கேயாசி அனுப்பார், போ வேகமா போ, ஆக வழியில எங்கேயுமே நிக்காத, யாரிடத்துல வந்தனம் தேடாத அனுப்புவார். என்ன சார் இது? ஊழியம் அவசரம், ராஜாவின் காரியம் அவசரம். ஆத்துமாக்கள் மடிந்து கொண்டிருக்கிறது, ஆத்துமாக்கள் செத்து கொண்டு கொத்து கொத்தாக சாகிறார்கள். உனக்கு ஆடம்பரம் வேண்டாம், அந்த சுபா உனக்கு வேண்டாம், ராஜாவின் காரியம் அவசரம். ஊழியம் கடினமானதுதான், ஊழியம் ஆபத்தானதுதான். ஆனால் பாதுகாக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நேரத்தை வீணடிக்காதீங்க, தீவிரப்படுங்கள். நம்ம நேரத்தை நீரடிக்கக்கூடிய கன்னிகள் நிறைய இருக்குது. சோ தேவ பிள்ளைகள் கவனமா இருந்து ஊழி செய்யணும். ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணலனா ஊழியத்தில் நிற்க முடியாது, ஜீவியத்தில் நிற்க முடியாது. ஆனால் ஜெபிச்சால் கர்த்தர் கொடுக்க விடுதலை பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.